This video is sponsored by GenReviews.online. GenReviews.online is one of the best review portal site. நாம ஆன்லைன்ல எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் அதுக்கு ரிவ்யூ பார்க்கறது வழக்கமா வச்சிருக்கோம். ஸோ அந்த ரிவ்யூவை ஜென் ரிவ்யூஸ்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பொருள் நல்லதாகவும் தரமானதாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நாம எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு தடவை ரிவ்யூ பாருங்க. ஓகேங்களா? ஜென் ரிவ்யூஸோட லிங்க் வேணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா திருப்பூர் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இன்னும் மீண்டு வருமா, புதுப்பொலிவு பெறுமா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதை பத்தி நீங்க இன்னும் முழுமையா பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். திருப்பூர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னே சொல்லலாம். நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இல்லை. அதுக்கு காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போகணும். ஏன் அப்படின்னா நம்ம அமெரிக்கால நடந்த இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதை பத்தி தான் அதுதான் முக்கியமான காரணம். என்ன அப்படின்னா ஏற்கனவே ட்ரம்ப் இருந்தப்போ நம்ம மோடிஜியும் அண்டு ட்ரம்ப்பும் வந்துட்டு ஒரு சில ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய வரி விலக்கு, வரி குறைவு இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த எலெக்ஷன்ல பைடன் ஜெயிச்சதுனால அதை எல்லாமே எடுத்து கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க. பட் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அதிபர் ட்ரம்ப் வந்திருக்கிறதுனால நமக்கு சாதகமான நிலை நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால நமக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல ஒரு உறவுகள் இருக்கும். அமெரிக்காவுக்கு நிறைய ஏற்றுமதிகள் நடக்கும். இது மட்டும் தானா அப்படின்னா இது மட்டும் இல்லைங்க. அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு பாத்தீங்கன்னா போரை விரும்பாத ஒரு நபர். அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன் இந்த போர்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கு அதாவது முடிவுக்கு கொண்டு வந்துருவாரு. அது ஏன் அப்படின்னா பொருளாதார தடை இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு அரசியல், சர்வதேச அரசியல். இந்த சர்வதேச அரசியலை பத்தி பேசணும்னா நம்ம நிறைய பேச வேண்டியது வரும். பட் இப்ப நம்ம ஓரலா சின்னதா மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாம சைனாக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அதுவும் வந்துட்டு ஓரளவுக்கு இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். ஏன்னா அதிபர் ட்ரம்ப் வந்தா நிறைய விஷயங்கள் மாறுதல் வரும். காரணம் என்னன்னா அவர் வந்துட்டு போரை விரும்பாத ஒரு நபர். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம திருப்பூர் இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 இயர்ஸ் பேக் போய் பார்த்தோம்னா இருந்த ஆர்டர்ஸ்ல பாதி ஆர்டர் கூட இப்ப இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இனிமேல் நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ரேஞ்சில் இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் அண்ட் சீனா எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம சப்ளை பண்ற ரேஞ்சில தான் இருப்போம். ஸோ இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சர்வதேச அரசியல் இருக்கு. பட் அந்த அரசியலை பத்தி நாம இப்ப பேசல. அந்த வீடியோவும் கிடையாது. நம்ம இப்ப போட்டிருக்க வீடியோ திருப்பூர் முன்னேறுமா முன்னேறாதா இதோட நிலை என்ன அப்படிங்கறத பத்தி தான். ஸோ இன்னைக்கு அதிபர் ட்ரம்ப் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சாதகமான நிலைன்னே சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட பகிரணும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. தேங்க்யூ.